காவிரியில் நாள்தோறும் 6000 கன அடி நீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகாவில் நாளை முழு அடைப்புக்கு விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் உள்ள நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தமிழக கர்நாடக எல்லையில் தற்போது எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? வணக்கம் சர்மிளா. அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த காவிரி தொடர்பான வழக்கு பரபரப்பாக எதிர்பார்த்த வந்த சூழ்நிலையில் 6000 கன அடி தண்ணீர் 27ஆம் தேதி வரை திறக்க உத்தரவிட்டு தொடர்ந்து கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் தற்போது விவசாய அமைப்புகளும் கன்னட அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக மாண்டியா பகுதியில் இந்த வழக்கு வரும் இன்றே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் மாண்டியாவில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கு மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் அதிரடி படையினர் போலீசார் குவிக்கப்பட்டு கர்நாடக போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தபோதிலும் கன்னட அமைப்புகளும் விவசாயிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கர்நாடகா மற்றும் மாண்டியா பகுதியில் விவசாயிகளுக்கே தண்ணீர் இல்லை, குடிக்க கூட தண்ணீர் இல்லை, நாங்கள் தமிழகத்துக்கு தண்ணீர் தரமாட்டோம் என கூறி விவசாயிகள் போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் பல்வேறு நூதன போராட்டங்களையும் அவர்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற மண்ணை சாப்பிட்டும் செருப்புகளை தலையில் வைத்துக் கொண்டும் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு கர்நாடக முதல்வர் இந்த விவகாரத்தில் பதவி விலகணும் என்பதை வலியுறுத்தியும் அவர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில காவிரி நதிநீர் பங்கீட்டு போராட்ட குழு சார்பாக அனைத்து தரப்பினரும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒருவர் போராட்டம் நடத்த வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முழு அழைப்புக்கு முழுமையாக அழைப்பு விடுக்கப்பட்டாலும் வீட்டுக்கு ஒருவர் போராட்டம் நடத்த வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது பல்வேறு பகுதிகளில் ஏராளமான போலீசார் போடப்பட்டிருக்காங்க. இன்று காலை முதலே பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடு காணப்பட்டன. பல்வேறு பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கி ஏந்திய போலீசார் பல்வேறு பகுதியில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது பெங்களூரில் இருந்து வந்த பயணி ஒருவர் நம்மிடையே பேசுவதற்கு காத்துல அவர்கிட்ட பேசலாம். தம்பி வணக்கம். தம்பி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பெங்களூரில் இன்னைக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவிட்டு இருந்தது? நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். பெங்களூரில் பழைய மாதிரி ரொம்ப இதாக தான் இருக்குது, பிரச்சனையாக தான் இருக்குது. அவ்வளோவா டிரான்ஸ்போர்ட் இல்லை. அப்புறம் அதே பேசிங் தான் கடந்த வாரம் இந்த வாரம் அதே மாதிரி தான் இருக்குது. கடந்த வாரம் இருக்கும்போது என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் இருந்தது? இப்போது இந்த பழைய சூழ்நிலை திரும்பி வரும் நிலையில் திருப்பி உங்களுக்கு எந்த மாதிரியான அச்சம் அங்கே ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு? மெயினாக இங்கே இந்த அத்திப்பள்ளியிலேருந்து ஒசூர்லேருந்து இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிரமமாக பஸ்ஸஸ் இல்லை. அன்டைமில் வரும்போது 4-5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது. திருப்பியும் ரிட்டர்ன் லேட் நைட் ஆச்சுன்னா பஸ்ஸஸ் இல்லை. சேம் இதே ப்ராப்ளம் தான். இந்த போகிற இது கஷ்டமாக இருக்குது. ட்ராவலிங் தான் மெயினாக ஒரு பயத்தோட சூழ்நிலை தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஷர்மிளா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டாலும் நடைபெறும் இந்த போராட்டங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்காங்க. தற்போது மேலும் ஒரு நம்மிடையே இருக்காரு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? தற்போது இந்த தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியில் எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு? குறிப்பாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 6000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. திருப்பியும் போராட்டங்கள் வெடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு அச்சமாக இருக்கா? உங்களுக்கு பயமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. அங்கே ரொம்ப அமைதியான சூழ்நிலை தான் நிலவுது. ஒரு சில இடத்துல எல்லாம் போலீஸ்காரங்க இருக்காங்க. வழக்கமான பெங்களூர் எப்படி இருக்கும்? குறிப்பாக கடந்த வன்முறை நடந்து தற்போது இயல்பு நிலை திரும்பி இருக்கு. இந்த நிலையில் இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த நிலையில் தற்போது இன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு நார்மலாக எல்லாரும் சேனலில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பிரேக்கிங் நியூஸ் என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருந்தாங்க. என்னையும் ஒரு சிலர் கேட்டாங்க, என்னத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவ்வளோதான். ஷர்மிளா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை முழு அழைப்புக்கு முழுமையாக அழைப்பு விடுக்கவிட்டாலும் வீட்டுக்கு ஒருவர் இறங்கி காவிரி தண்ணீருக்காக போராட வேண்டும் சொல்லி போராட்டக்குழு தலைவர் அறிவிச்சிருக்காரு. ஷர்மிளா, நிச்சயமாக ரியாஸ், தமிழக கர்நாடக எல்லையில் தற்போதைய சூழல் குறித்து விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி.